ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மந்த்லி ஸ்க்ரீனுக்குன்னு நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருப்போம். அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இதில் இந்த மந்த்துக்கு வர வர எதெல்லாம் இந்த ஃபார்முலா பேஸில் ஸ்க்ரீன் அவுட் ஆகுதோ அதெல்லாம் நமக்கு லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எதெல்லாம் எக்ஸீட் ஆயிருச்சோ அதெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ அந்த வகையில் நமக்கு 6 ஷேர் இப்போ வந்திருக்கு. 1ஆம் தேதி பார்க்கும்போது இது 9 ஷேர் இருந்தது. இப்போ 6 ஷேர் இருக்குது. 3 எக்ஸீட் ஆகிருக்கு. அதில் 3 4 எக்ஸீட் ஆகிருக்கு. அதில் ஒரு 2 3 திருப்பி சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்துருக்கக்கூடியதில் ஓரளவுக்கு நம்ம எதெல்லாம் இந்த இதுக்கு நெருக்கி வருதோ, ஒரு அப் ட்ரெண்டை நெருக்கி வருது, இல்லை அதுக்கு உண்டான ஸ்கோப் இருக்கோ, அதை நம்ம பார்க்குறது சரியாக இருக்கும். இதில் நான் எப்படி சூஸ் பண்ணுறேங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிஃப்டி 500 வீக்கு, அதில் பார்த்தோம்னா நியூட்ரல், ப்ளூ கலர் வந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 மந்த்லியில் பார்த்தோம்னா நெகட்டிவாக போயிருந்திருக்கு. இது போன மாதத்துக்கு, அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு நெகட்டிவாக போயிருந்திருக்கு. இந்த தடவை நிஃப்டி 50 வீக்கில் கொஞ்சம் நியூட்ரல் ஆகிருக்கு. அப்போ இது சப்சிக்வெண்ட்டாக பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணணும். 1ஆம் தேதியே நம்ம கஜாரியா சிமெண்ட்டை செராமிக்கை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆட்டோமேட்டிக் ஆக்சல்ஸை பற்றி நம்ம பார்க்கல. ஆனால் அவன் நேத்திக்கு தூக்கி இருக்கிறான் போல இருக்குது. இப்படி நம்ம ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டார் ஹெல்த்து. ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கிறதுனால அதை முதல்ல இப்போ நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்ம வரிசையாக அடுத்தடுத்த நாளில் ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேல்யூஷன்ஸ் என்ன சொல்லுது, டிக்கெட் டேப்பரில் வேல்யூஷன் என்ன சொல்லுதுனாக்கா, ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் ஆவரேஜாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது அப்படிங்கிறது இதை காட்டுது. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜை காட்டிலும் கூட இருக்குது. பட் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட்டோடைய ஷேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இதை காட்டுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடத ஓவர்வியூ நம்ம முதல்ல பார்த்துடலாம். பிஇ டிடிஎம் 41 இருக்குது. இது கொஞ்சம் கூட தான். ஏன்னா ஓவர் வேல்யூஷன் வரும்போது பிஇ டிடிஎம் 41 வந்துச்சுன்னா கூட. அதோட க்ரோத் 0.5% தான் க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6.1ல் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மார்ஜின் 10 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 10 இருக்குது. டிவிடெண்ட் இவங்க கொடுக்கறதே இல்லை. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம வச்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட டிடிஎம் நெட் ப்ராஃபிட் டிடிஎம்னு பார்த்தோம்னா 804, இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னாக்க 13.8ஆகவும் இருக்குது. சரி, இப்போ இவங்க ஃபினான்ஷியலாக என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு க்ரோத்லேயே தான் போய்கிட்டு ஆனுவல் ஃபினான்ஷியலாக நம்ம பார்ப்போம். 2019 பார்த்தோம்னாக்க 3800 கோடி ரூபா இருந்தது. இன்றைக்கி 2023 12,000 கோடி ரூபா. நம்ம இது ஒரு 3 மடங்கு, இது 4000ன்னு வச்சுக்குவோம், கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க இதை ஒரு 200ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு வளர்ந்துருக்கு இந்த டயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான், 21 22ல் மைனஸில் போயிடுச்சு. 21 22ல் நெட் ப்ராஃபிட் மைனஸில் போயிட்டு இப்போ அந்த மைனஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இது 618 பேலன்ஸ் ஷீட்டில் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது, குவார்ட்டர்லி பேலன்ஸ் ஷீட் வேறு, ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது எப்போதுமே முன்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருந்திருக்கோ அது மைனஸில் இருந்ததுன்னா அந்த மைனஸையும் குறைச்சிட்டு இப்போ எவ்வளவு வந்திருக்குங்கிறத சேர்த்து தான் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா, இந்த வருஷம் மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 1040யும் இதில் கூட்டணும். ஏன்னா 1040 மைனஸில் இருந்திருக்கு. இந்த 1040யும் கூட்டி இதை நம்ம இதோட கூட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபா வந்திருக்கு. அதில் இந்த 1000 கோடி ரூபா மைனஸ், போன வருஷம் மைனஸ் ஆனதை கழிச்சிட்டு இப்போ நமக்கு 600 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கணும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டோட நடைமுறை கண்டினியூங்காக போய்கிட்டு இருக்கும். ஆன்கோயிங் பிஸ்னஸ்னால் இப்படி தான்
பேலன்ஸ் ஷீட்டோட நடைமுறையில இருக்கும். அப்ப இவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு 4 வருஷத்த கம்பேர் பண்ணும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது, கிட்டத்தட்ட எல்லாமே 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு அ 20% ரெவென்யூ வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அ இங்க வரும்போது நெட் ப்ராஃபிட்ன்னு வரும்போது அது வேற மாரி. ஏன்னா மைனஸ் எல்லாம் தொடச்சுட்டு டோட்டலா ப்ளஸ்ஸுக்குள்ள போயிட்டான். அதனால இது வந்து கம்பெனி வந்து இந்த 4 வருஷத்துல இது நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இவனுடைய டிடிஎம் நம்ம ஆல்ரெடி இங்க நம்ம பார்த்திருந்தோம். ரூ. 13,000,00,00,000 டிடிஎம் வந்து ரெவென்யூவாவும் இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ரூ. 13,000,00,00,000 டிடிஎம் ரெவென்யூவாவும் இருக்கணும். நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம் வந்து 804ஆவும், இபிஎஸோட டிடிஎம் வந்து 13.8ஆவும் இருக்கு. இப்ப இத இவன் அடைவானா? அப்படிங்கிறத நம்ம குவார்ட்டர்லில தான் பார்க்கணும். இப்ப ரூ. 13,000,00,00,000 அப்படிங்கும்போது, இந்த 3 குவார்ட்டர கூட்டும்போது எவ்வளோ வந்திருக்கு? அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன். ரூ. 10,300,00,00,000 வந்திருக்கு. இந்த ரூ. 10,300,00,00,000க்கு 3ஆல டிவைட் பண்ணி ஆவரேஜ் பார்த்தோம்னா, ரூ. 3,400,00,000 வருது. அப்ப இவன் வந்து ரூ. 3,400,00,000 எடுத்தான்னா, ரூ. 13,700,00,000 இவனுக்கு வந்துரும். ஆனா, நமக்கு டிடிஎம் என்ன சொல்லுது? இங்க வந்து நமக்கு டிடிஎம் என்ன சொல்லுதுனாக்க, கிட்டத்தட்ட இதுல நம்ம டிடிஎம்ம பார்த்தோம்னா, ரெவென்யூ டிடிஎம்ம பார்த்தோம்னாக்க, 13,000 சொச்சம் கோடி ரூவா தானே. இங்க நம்ம ரெவென்யூ டிடிஎம்ம பார்த்தோம்னாக்க, ஆனுவலைஸ்டா நம்ம பார்த்தோம்னா, சாரி நான் கொஞ்சம் ஆனுவலைஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரெவென்யூ டிடிஎம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 13,400,00,000. அப்ப இத நெருங்கிட்டான். இந்த ஆவரேஜ் ஃபிகர் குவார்ட்டர்லியோட ஆவரேஜ் ஃபிகர மார்ச் மாசம் குடுத்தாலே போதும். இத நெருங்கிட்டான்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 804,00,00,000 இருக்கு. அந்த ரூ. 804,00,00,000 இவன் நெருங்கிட்டானான்னு பார்த்தா, நான் வேற ஒரு கால்குலேட்டர்ல போட்டு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ரூ. 701,00,00,000 இந்த 3த்தையும் கூட்டும்போது வந்துருச்சு. ரூ. 701,00,00,000க்கு அவன் வந்துருச்சு. இப்ப இந்த ரூ. 701,00,00,000 3ஆல டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். 3ஆல டிவைட் பண்ணினோம்னா 231 வருது ஆவரேஜ். 233 வருது ஆவரேஜ். அப்ப 701 + 233 நம்ம போட்டோம்னு வச்சுக்கங்களேன். 701 + 233 போட்டோம்னா ரூ. 934,00,00,000. அதாவது இந்த 3 குவார்ட்டரோட ஆவரேஜா மார்ச் மாசம் அவன் எடுத்தாலே 900 க்ரோர்ஸ்க்கு வந்து போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவன் எடுத்தா தான் உண்டு. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களோட டிடிஎம் வந்து நம்ம ஓவரால் டிடிஎம்னு வந்து இங்க குடுத்துருக்காய்ங்க பார்த்தீங்களா? ரூ. 804,00,00,000 இத பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இபிஎஸோட டிடிஎம் வந்து 13.8ன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இது வருதா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க வந்து நான் என்ன பண்றேன், குவார்ட்டர்லி எடுத்துக்கிறேன். குவார்ட்டர்லில வந்து இபிஎஸோட டோட்டல மாத்திரம் நம்ம பார்ப்போம். இதுக்கு கால்குலேட்டர் தேவையில்ல. 2.15 இத 2ன்னு வச்சுக்குவோம். இத 5ன்னு வச்சுக்குவோம். 7 வந்துருச்சு. 7 பிளஸ் வந்து இத வந்து நம்ம வந்து ஒ 1ன்னு வச்சுக்குவோம். 1ன்னு வச்சுக்குவோம். 7, 1 8 வந்துருச்சு. 8 இந்த இத கூட்டுனோம்னா சேர்த்தோம்னா ஒரு 8.9 வரும். அத 9ன்னு வச்சுக்குவோம். 9ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 3. 3 ஆவரேஜ் வருது. அப்ப இவன் வந்து 3 ஆவரேஜ் வந்ததுனாக்க நமக்கு வந்து 12 தான் வரும். அப்ப 4 ஆவரேஜ் வரும்போது மாத்திரம் தான் இபிஎஸோட டிடிஎம் வரும். நம்மளோட அங்க வரும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 800க்கு பதிலா 900க்கு கிட்டக்க நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கு ஏத்த மாரி இதுவும் வந்து 5ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த இபிஎஸோட டிடிஎம்மையும் அச்சீவ் பண்ணிருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நடக்கணும். இப்ப இது நடக்கிறதுக்கு இதையும் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோவ பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். கேஷ் ஃப்ளோ வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ்ல இருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ சேஞ்சஸ் வந்து மைனஸ்ல இருக்கு. ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மாத்திரம் நல்லா இருக்கு. இத இங்கேயும் ஒரு தடவ நம்ம கேஷ் ஃப்ளோவ நம்ம செக் பண்ணிக்குவோம். கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாத்திரம் ரூ. 1,200,00,00,000 பிளஸ்ல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ரூ. 1,200,00,000 பிளஸ்ல இருக்கு. இது வந்து ஆப்பரேட்டிங் இதுல இருந்து. பட் அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்டிங் அண்ட் அதர் திங்ஸ்ல வந்து போட்டு வராங்க. இந்த இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னாக்க, போன தடவ 1,200 மைனஸ்ல இருந்தது. இந்த தடவ 89 மைனஸ்ல இருக்குங்கும்போது, கிட்டத்தட்ட பாசிட்டிவா நோக்கி போறான்.
இவங்களுக்கு வந்து அப்ப ட்ராபேக் அப்படிங்கிறது டிவிடெண்ட் குடுக்கணும். பிளஸ் கேஷ் ஃப்ளோவ பார்க்கணும். ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட் வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 5400,00,00,000 இருக்கு. இது போன தடவைய காட்டிலும் ஒரு ரூ. 800,00,00,000 கூடியிருக்கு. இதோட ரேஷியோஸ பார்த்தோம்னா, புக் வேல்யூ ₹93 வந்து போன குவார்ட்டர் இப்போ போன இயர் எண்டுல மார்ச்ல வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு 5 மடங்குன்னு போட்டா கூட நமக்கு வந்து 450. ஆனா, அது ஆல்ரெடி 6 மடங்குக்கு மேலேயே இருக்கு. இந்த வருஷம் ROE, ROCE 2மே பாசிட்டிவா கொண்டு வந்திருக்கிறாங்க. 10%க்கு மேலேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. போன தடவையெல்லாம் கிட்டத்தட்ட மைனஸ்ல இருந்தது. -22% அந்த ரேஞ்சில இருந்திருக்கு. இப்ப டோட்டல் டெப்ட்ன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 0.1% இருக்கு. இது அக்செப்டபிள் ரீஜன் தான். இது வந்து அப்ப கம்பெனி வந்து போன 2023 மார்ச் குவார்ட்டர்ல அவங்களுடைய ரெவென்யூ, பிசினஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆகியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் நமக்கு குடுக்கல. ஃபர்தரா இந்த தடவ இவங்க இந்த இபிஎஸ்ஸ வந்து டிடிஎம் பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது சப்சிக்வென்ட்டா இது மேல பீட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எஃப்ஐஎஸ் இது வந்து ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதில கிடைக்கல. நம்ம இங்க பார்த்துரலாம். ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அங்கே சிரமமா இருக்குன்னா, இங்க பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 57% அப்படியே அன்பிளெட்ஜ்டாவே இருக்கிறாங்க. எஃப்ஐஐஎஸ் வந்து 1% டிசம்பர் மாசம் கூட்டியிருக்கிறாங்க. போன தடவ 30.60 இருந்திருக்கிறாங்க. இப்ப 31%. 1% இல்ல 0.4%, 0.37 எக்ஸாக்ட்டா சொன்னா 0.37% கூட்டியிருக்கிறாங்க. டிஐஎஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அத நம்ம இங்கேயே பார்க்கலாம். டிஐஎஸும் நல்லா ஏத்தி வச்சிருந்திருக்கிறாங்க செப்டம்பர் மாசத்துக்கு. டிசம்பர் மாசத்துக்கு அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஓரளவுக்கு அவுங்க இவங்க வந்து இப்ப ஃபாரின் இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இவங்க கொஞ்சம் ஹோப் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால இதில புரிஞ்சுக்க முடியுது. இதில இருக்கக்கூடிய டீல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னாக்க, இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது நமக்கு வேண்டியதில்ல. நியூஸஸ் இல்ல. இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடது டெக்னிக்கல்ஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இதுவரைக்கும் நமக்கு வந்து இப்ப புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள லேசா வந்து பாசிட்டிவ் சைடு வந்து உள்ள போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவனோட டெக்னிக்கல்ஸ் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெக்னிக்கல்ஸ்ல நான் இப்போ ஒன் டே சார்ட் எடுத்திருக்கிறேன். ஒன் டே சார்ட்ல வந்து அப்படியே கீழேயே தான் இறங்கிட்டு வந்திருந்திருக்கிறான். இவன் வந்து எங்கேருந்து கீழ இறங்கிட்டு வந்திருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க 2022ல பெருசா மேல ஏறி இருந்தான். அப்படியே கீழ இறங்கி 2024ல இந்த 2 வருஷத்துல இங்க கீழ வந்துட்டான். இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து அந்த 1ஆம் தேதி ஸ்ட்ரைக் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா ஜிடிபியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப லோவா வரும்னோன அன்னைக்கு மார்க்கெட்ட நெறைய கம்பெனிஸுக்கு அடிச்சாங்க. அதுல இந்த மாரி ஸ்ட்ரைக் வந்துட்டு மறுநாளைக்கு ஜிடிபி நல்லா வந்ததுன்ன உடனே திருப்பி மேல ஏத்தி வச்சுட்டாய்ங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடத டாப்போட ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். 2 கோடு போட்டிருக்கிறேன். ஒண்ணு இந்த ஹைக்கு ரீசென்ட்டா தான் நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். அத மேலேருந்து இழுத்துட்டு வரேன். இந்த ஹைக்கு ஒரு கோடு அது இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த ஹைக்கு ஒரு கோடு அது இந்த இடத்துல இருக்கு. இப்ப இவனோடத இந்த ரீசென்ட் ட்ரெண்டுக்கு மாத்திரம் போட்டோம்னாக்க, இப்படி நமக்கு ஒரு மீன் மண்ட வந்துருச்சு. அது இல்லாம ஓவராலா நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்குவோமே, இப்ப நான் இத டெலீட் பண்றேன். இத டெலீட் பண்ணிட்டு ஓவராலா ட்ரெண்ட் லைன் இது ஃபுல்லா நம்ம எடுத்திருக்கிறதுனால, ஓவராலா ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். இங்கேருந்து இதுதான் இருக்கிறதுலயே லோ வச்சிருக்கிறான். இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன போட்டு பார்த்தோம்னாக்க, இவன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாரி தான் இதில காட்டுது. எப்ப ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ண போறாங்கிறது தெரியல. கொஞ்சம் கீழ இப்படி இறங்கிட்டு மேலே ஏற போறானா, இல்லாட்டி மேலே ஏற போறானாங்கிறது தெரியல. ஆனா ரீசென்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கேருந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்னமோ இப்பவே ஏற போற மாரி இருக்கு. நம்ம பொறுமையா பார்ப்போம். மேல உடைக்கட்டும். உடைச்சான்னா நம்ம வந்து ப என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் வந்து ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு. இவன் எடுத்துருவான். ஆவரேஜ் 3 குவார்ட்டரோட ஆவரேஜ் ரெவென்யூ இது வந்து ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், இபிஎஸ்ஸ பார்க்கும்போது எக்ஸெப்ட் இபிஎஸ்ஸ தாண்டி பாக்கி ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட்டும் ஆவரேஜா இது ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஆவரேஜ் ஃபிகர வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது அந்த ப்ரொஜெக்ஷன் ட்ரூவா இருந்து இபிஎஸ்ஸும்
14 கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கீழ வந்து கரெக்ஷன் எடுக்கணும். எவ்வளவு எடுக்குதுன்னு பார்ப்போம். இல்லாட்டி இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த 2 அ அ இது வந்து டாப் லைனையும் உடைச்சுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹை நமக்கு வந்து இந்த 2 ஹையும் நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டா இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிட்டக்கையும், இது 660 கிட்டக்கையும் இருக்கு. இத மாத்திரம் உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அடுத்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஹை தான் இவங்களுக்கு கிடைக்குது. இது ட்ரெண்ட் வந்து இப்போ போட முடியாது. உடைக்கும்போது அடுத்த ட்ரெண்டுல நம்ம போட்டுக்கலாம். அப்ப அடுத்த ஹைங்கிறது இந்த ரீஜன்ல தான். இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஹைல தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஹைய வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இங்க எங்கெங்கெல்லாம் கோடு வருதோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம திரும்பிக்கலாம். இப்படி பார்க்கலாம். இப்படி பார்த்தோம்னாக்க 740லேருந்து 770 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப 670 உடைக்கும்போது 670 உடைக்கும்போது கூட ஒரு ரூ. 100 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எவ்வளோ தூரம் ஏறப் போறான்னு நமக்கு தெரியல. சரி, இப்ப இத வந்து இந்த ஹைய வச்சுட்டு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்ப இன்னொன்னு நம்ம போடுவோம். இங்க தான் இந்த இத நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா இது வந்து மேல வந்திருக்கு. ஆனா இங்க தான் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கிறதுனால இந்த இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து எடுத்துட்டு இந்த லோ வரைக்கும் நம்ம போட்டுக்குவோம். இந்த லோ வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த 770ங்கிறது 0.78க்குள்ள வருது. அப்ப 0.78க்குள்ள வந்துட்டு அவன் திரும்பினான்னா, இல்லாட்டி இத உடைச்சான்னா மேல போயிருவான். இத உடைச்சான்னா, அவன் மேல போறதுக்கு ₹1000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க, கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த பாட்டம் லைன சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இடையில வந்து அந்த 770 போறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, 712ல வந்து ஒரு 6.18 இருக்கு. அப்ப இது டவுன் ட்ரெண்ட் ரீட்ரேஸ்மென்ட்ன்னு நம்ம கருதுனோம் அப்படின்னு சொன்னா, 6.18ல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 6.18ல திரும்புறான் அப்படின்னு சொன்னாக்க, ரூ. 712க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப அப்படின்னு சொன்னாக்க, இத வந்து இவன் முதல்ல 620 இந்த ட்ரெண்ட் லைன கிராஸ் பண்ணி 630 கிட்டக்க உடைக்கணும். அதுக்கப்புறம் 650லேருந்து 670 உடைக்கணும். அப்படி உடைச்சான்னா 712. 712 உடைச்சான்னா 750லேருந்து 770 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம வந்து 712 கணக்குல வச்சுக்கணும். முதல்ல இந்த இடத்துல 627ஓட அவன் திரும்புறான் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட அவன் திரும்புறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கீழ இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 627ல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிளோட ஹைய நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டவுன் ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மென்ட் பாயிண்டான 0.618 நம்ம எடுத்துக்கிறோம். அது 712. இந்த மாதிரி வந்து இத நம்ம வாட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இது சரியா இருக்கும். இப்ப என்ன பிரைஸ்ல இருக்கிறான் அவன்? இப்ப என்ன பிரைஸ்ல இருக்கிறான் அப்படின்னாக்க, இங்க பார்த்தா தெரியும். இப்ப இவன் வந்து 548ல இருக்கிறான். அதனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு 10%ஓ, 20%ஓ மேல ஏறுனான்னா, நமக்கு வந்து ஸ்கோப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெர்சன்டேஜ் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி போட்டுட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே!